ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி கிட்ட வந்து ராதிகா சண்டை போடுறாங்க. உங்களுக்கு எப்படி உங்களுடைய லைஃப் உங்களுக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தானே பாக்கியாவும் அவங்களுக்கு பிடிக்காத லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பில் அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். இதில் உங்களுக்கு என்ன கோபி பிரச்சனை? இங்கே பாருங்க, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷம்தான் படணுமே தவிர இப்படியெல்லாம் போகாம படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அது எப்படி என்னால் படாமல் இருக்க முடியும்? என்னால் அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இப்படி பேசுகிறத இத்தோட நிறுத்திக்கோங்க. என்ன படாமல் இருக்க முடியாது, பட்டுட்டு இப்படி இருக்க முடியாது. என்ன கோபி, இது உங்கள் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலான்றது அர்த்தம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும்ன்றாங்க கோபி, நீங்களா போயிட்டு பாக்கியாவுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல நீ வாழு பாக்கியா, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க போயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட வந்து நீங்க பேசுங்கன்னு கோபியை வந்து சொல்றாங்க. கோபி இப்ப என்ன செய்ய போறாங்க? ஒருவேளை பாக்கியா கிட்ட போயிட்டு கோபி பேசினா அதுக்கு பாக்கியா என்ன மாசான ரிப்ளை கொடுக்க போறாங்க? கோபி அப்போ வந்து திருந்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.